இன்றைக்கு நாம் அநேக சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகிறோம். நாம் அனுபவிக்காத, நாம் பார்க்காத எத்தனையோ துயர காரியங்கள், பயங்கரமான உபத்திரவங்கள், பாடுகளை கடந்து இன்றும் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதன் வழியில் அங்கிள் தட்சிணாமூர்த்தி இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அங்கிள் பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், நாங்கள் கூப்பிட்டோன்னு நீங்கள் அழைப்பை ஏற்று வந்தது. ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை, உங்களுடைய சாட்சி முழுவதுமாய் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இந்த நாளை கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அங்கிள், நீங்கள் நம்ம சபைக்கு நிறைய வாட்டி வந்திருக்கீங்க. அதில் ஒரு முறை தான் நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டீங்க. அதுவும் அந்த நாள் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அதுவும் கொஞ்சம் தான் சாட்சி சொன்னீங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து அப்படின்னு ஆரம்பிக்காமல் உங்களுடைய ஸ்டார்டிங்லேருந்து அந்த சிறு வயதுலேருந்தே நாம் ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா உங்கள் பேர் சொல்லும் போதே ஓரளவுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டார்டிங், உங்களுடைய ஃபேமிலி என்ன எப்படி அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். தட்சிணாமூர்த்தி ஆகிய நான் 1959 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி என் பெற்றோருக்கு 4வது பிள்ளையாக பிறந்தேன். எனக்கு மூத்தவங்க 2 அண்ணன், ஒரு அக்கா. எனக்கு இளையவ ஒரு தங்க. நாங்கள் பிறந்தது, வளர்ந்தது, எங்களுடைய ஆரம்ப காலம் எல்லாமே பாம்பேயில். எங்கள் அப்பா 1967 பணி நிறைவு பெற்ற பிறகு நாங்கள் சென்னைக்கு மாறி வந்தோம். ஸோ 1967 டில் டேட் சென்னை தான். பிறக்கும் பொழுது எனக்கோ எங்கள் அண்ணனுக்கோ என் தங்கைக்கோ பார்வை இருந்தது. முழுமையாக பார்வை இருந்ததா அப்படின்னு கேட்டால் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஹை மயோப்பியான்னு சொல்லுவாங்களே, கிட்ட பார்வை, அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ we were wearing glasses. பட் ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விபத்து நேர்ந்தது. அந்த விபத்தின் விளைவாக நாங்கள் 3 பேரும் at different periods of time we lost our eyesight. என்ன விபத்து? எங்கள் அண்ணன் 3வது என்னமோ படிக்கும் பொழுது, இந்த மழை காலத்தில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சாக்கடையை தாண்டறதுக்கு அவன் முயற்சி செய்யும் பொழுது வழிக்கு சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டான். அதில் அவனுக்கு தலையில் அடிபட்டது, அவனுக்கு பார்வை போச்சு. நான் 7வது படிக்கும் பொழுது ஆடி மாதம் 18ஆம் தேதி, ஆடி பெருக்கு அன்னைக்கு அண்ணனுங்க, நான், என் தங்க, நாங்கள் எல்லோரும் மாடியில் 2வது மாடியில் விளையாடிட்டு இருந்தோம். விளையாட ஒரு கை குறையுதுன்னு சொல்லி கிடுகிடுன்னு படிக்கட்டுக்கிட்டு போய் நான் அங்கிருந்து எட்டி பார்த்து எங்கள் அக்காவை கூப்பிட்டேன். பேலன்ஸ் தவறி தலை குப்புற கவிழ்ந்துட்டேன். ஏதோ அதிர்ஷ்டவசமாக படியில் உருண்டு விழுந்து எனது 2 கையும் உடஞ்சது. வலது கண்ணுக்கு மேலே ஒரு பெரிய அடிபட்டது, ஆழமான ஒரு வெட்டு. உடனடியாக பார்வை போகலை. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரு 6-7 மந்த்ஸுக்கு மேலே இருந்தேன். வீட்டுக்கு வந்தேன், எல்லாம் நல்லா தான் இருந்தது. பட் 9th படிக்கும் பொழுது ஒரு நாள் ஈவினிங் விளையாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நானும் என் தங்கையும் திடீர்னு ஒரு பவர் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என் தங்கிட்ட கேட்டேன், என்னடி திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுத்தான்னு சொன்னேன். இல்லையே, எல்லா லைட்டும் எரியிடுது, ஏன் உனக்கு மட்டும் அப்படின்னா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு பார்வை போயாச்சுன்றது புரிஞ்சுட்டேன். பட் ஆஃப்டர் ஒரு 2-3 days எனக்கு பார்வை திரும்பித்து. ஆனால் அந்த பார்வை திரும்புறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நேராக இருக்காது, எல்லாமே கோணாக இருக்கும், எல்லாமே ஜிக்ஸாகாக இருக்கும். போய் செக் பண்ணினோன்னே டாக்டர் said it is a case of retinal detachment, விழித்திரை விலகுதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் என்னுடைய பிரச்சனை. நான் அது 9வது படிக்கும் பொழுது. என் தங்க பார்த்தீங்கன்னா, அவள் 10th படிக்கும் பொழுது அவள் ஸ்கூல் வாலிபால் டீமில் மெம்பராக இருந்தாள். அவள் ஒரு மேட்சும் பொழுது ஆப்போசிட் சைடில் இருந்து தூக்கி வீசின பந்து அவள் கண்ணில் பட்டெடுத்து பிளட் கிளாட் உண்டாச்சு. ஷி வாஸ் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸ் அவளுக்கு ஆப்ரேட் பண்ணது இடது கண்ணை.
அப்போ அவளுக்கும் பார்வை போச்சு. இப்படியாகத்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் பார்வையற்றவர்கள் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் என்ன பண்ணீங்க அங்கிள்? நான் 9th படிச்சுன்றதுனால அதை அப்படியே அப்டப்டாக விட்டுட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போய் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னா அது முடியாத காரியம். அதனால் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் கிட்ட போய் சொன்னோம். ஸோ அங்கே போய் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க வீல் ஹெல்ப் ஹிம் அவுட், டோன்ட் வரி அப்படின்னாங்க. டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவர்களோட உதவியோடு தான் நான் வந்து மேலே வந்தேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எடுத்த குரூப்பு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த குரூப்பை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியில் வந்தாகணும். ஸோ ஐ நீட் ஹெல்ப். மேத்ஸ் எல்லாம் வந்து அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில். கிளாஸில் அதே மாதிரி பிளாக் போர்டு பக்கத்தில் உட்காந்து உத்து பார்த்து ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன். இப்படி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் வரும் பொழுதும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து அங்கே சென்டரில் அவங்களோட பேசி எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, சஃபிஷியன்ட் லைட் இருக்கிற இடத்துல என்னை உட்காத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து என்னை எழுதுவதற்கு அவங்க மோட்டிவேட் பண்ணினாங்க. அதன் விளைவாகத்தான் நான் வந்து +2 முடித்தேன்னு சொல்லணும். நல்ல நண்பர்கள், நல்ல டீச்சர்ஸ், நல்ல மேனேஜ்மெண்ட் இவரோட உதவியோடு தான் நான் வந்து என்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸையே முடித்தேன். ஓகே, உங்கள் அண்ணன் தங்கச்சி அவங்கெல்லாம் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணாங்களா இல்லை அவங்க? ஆமாம், அண்ணன் வந்து கல்கட்டாவில் நரேந்திரபூரில் ராமகிருஷ்ணா மிஷன் பிளைண்ட் பாய்ஸ் அகாடமின்னு இருக்கு. ஓகே ஓகே. அவர் அங்கே படிக்க போயிட்டாரு. நாங்கள் பாம்பேலேருந்து கல்கட்டாக்கு இடையில மூவ் ஆனோம். அப்போவே அண்ணனை அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மெட்ராஸுக்கு வந்த உடனே அண்ணன் அங்கேயே தான் ஹி கண்டினியூட் ஹிஸ் ஸ்டடீஸ். தங்கையுடைய ஸ்டடீஸ் வந்து நடுவில் நின்று போச்சு பிகாஸ் ஆஃப் ஹர் விஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகே ஓகே. பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அதை பிக்கப் பண்ணி திரும்ப அவளை போஸ்டல் கோர்சஸ் மூலமாக அவளை +2 படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள BA இன் மியூசிக் சங்கீத ரத்னா முடிக்க வச்சது. டீச்சர்ஸ் ட்ரைனிங்கும் அவங்க முடித்தாங்க. அங்கிள், நீங்கள் பிறந்ததெல்லாம் பாம்பே அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். நீங்கள் தமிழ் தானா? தமிழே தான். தமிழே தான். ஏன்னா நீங்கள் தமிழ் மிகவும் அழகாக பேசுவீங்க, அந்த உச்சரிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி பாம்பே போனாங்க? உங்கள் பேரண்ட்ஸ் அங்கே இருந்தாங்களா? அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம், பாலக்காடு மாவட்டம். அங்கே அப்பா அம்மாவுக்கும் வெவ்வேறு கிராமங்கள். பட் நாங்கள் தமிழர்கள் தான். ஓகே. அப்பா வந்து 11th முடித்த பிறகு, ஓல்டு SSLC முடித்த பிறகு அவருடைய குடும்ப சூழலின் நிமித்தமாக he had to move to பாம்பே. ஓகே ஓகே. ஒரு 16-17 இயர்ஸில் அவர் வந்து பாம்பேக்கு மூவ் ஆனார். அதிலிருந்து ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவர் பாம்பேல தான் இருந்தார். ஓகே. அந்த காலகட்டத்தில் திருமணம், பிள்ளை பேர் எல்லாமே உண்டாயிற்று. அதனால் நாங்கள் பாம்பேல பிறந்தோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு as I told you we moved to சென்னை வந்துட்டீங்க. ஆமாம். ஓகே அங்கிள், நீங்கள் 12th முடிக்கும் போதெல்லாம் உங்கள் டேடி சர்வீஸில் இருக்காங்களா, அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்களா? நான் 4வது படிக்கும்போதே எங்கள் அப்பா ரிட்டையர் ஆயிடுச்சு. 4th படிக்கும்போது. அப்போது எப்படி இதெல்லாத்தையும் சமாளித்தாங்க உங்கள் வீட்டில்? உங்களை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாருனாக்கா கண்டிப்பாக அந்த போதுமான எசென்ஷியல் அந்த இன்கம் இருந்திருக்காது. அதாவது அப்பா கொஞ்சம் பணத்தோட மெட்ராஸுக்கு வந்தார். ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணினாரு. இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து இந்த IAS சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கான ட்ரைனிங் அகாடமி ஒன்று ஆரம்பித்தார். ஓகே ஓகே. அந்த ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவை ஏமாத்தினான்னு சொல்கிறத காட்டில் எங்கள் அப்பா ஏமாந்துட்டாருன்னு சொல்கிறது தான் நல்லது. ஓகே. எங்கள் அப்பா ஏமாந்துட்டாரு, இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதே நேரத்தில் அந்த வீடு கட்டுவதற்கு மாடர்ன் பில்டர்ஸ்னு கோடம்பாக்கத்தில் அந்த நாட்களில் அவங்கள்ட்ட தான் பணம் கொடுத்துருந்தது. அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களும் இன்சால்வென்சி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எல்லா பணமும் போச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில தான் ஏதோ இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தை கொண்டு வீட்டை கட்டி முடிச்சு வீட்டுக்குள்ளே குடியேறணும். ஓகே. ஹிந்தியில் பிரேம்சந்த் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதை எழுதினார். அதுக்கு பர்தா அப்படின்னு பேர், கர்டன். அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் படாடோபமாக இருக்கும். அந்த கர்டனுக்கு பின்னால் வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சோகமாக இருக்கும். சாப்பிடக்கூட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை அமைந்தது. ரொம்ப கஷ்டமான சூழலில் தான் நாங்கள் வந்து
எங்களுடைய வாலிப நாட்களை கழித்தோம் என்று சொன்னால் அது மிகை ஆகவே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நான், அப்பா, அம்மா, அக்கா, அண்ணன், தங்கச்சி. ஒரு அண்ணன் கல்கட்டா இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் தப்பிச்சிட்டான். மிச்சம் எங்களுக்கு எது இருக்கோ அதை வடித்து கஞ்சி அம்மாவும் அப்பாவும் அக்காவும் சாப்பிடுவாங்க. அந்த சோறை நானும் அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். காஃபி வச்சாங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதுல அப்படியே இது பண்ணி சாப்பிடுவோம். அதாவது இருந்த காசில் ஒரு பகுதியை அப்பா அம்மா வந்து எங்களுடைய, அதாவது நாங்கள் பார்வையிடணும் அப்படிங்கிறதுக்காக யார் யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் செஞ்சாங்க. சுருக்கமாக சொல்லிட்டேனே, புரியுது. எங்கே போகணும்னாலும் அங்கே போவாங்க, அங்கே போய் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொன்னாலும் செய்வாங்க. அதில் ஒரு பெரும் பகுதி போச்சு. மிச்சம் இருக்கிற சொற்ப பகுதி வீட்டை நடத்துறதுக்கு போதுமானதாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பள்ளிக்கூட படிப்பு எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது. அதனால வி மேனேஜ்ட் இட். தட் வாஸ் ஹவ் இட் வாஸ். நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு பிஏ பண்ணும்பொழுது கூட ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் வந்து என்னுடைய கிராஜுவேஷன் முடித்தேன். ஓ, நீங்கள் அதுக்கப்புறம் படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சீங்க? நான் வந்து கிராஜுவேஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் லோயோலா, மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் ஃப்ரம் பிரசிடென்சி, அதுக்கப்புறம் பிஎட் ஃப்ரம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, எம்எட் ஃப்ரம் அண்ணாமலை, எம்ஃபில் ஃப்ரம் பெரியார், அப்புறம் பிஜி டிப்ளமா இன் ஜேர்னலிசம் ஃப்ரம் ஆர்பி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் பாம்பே, டிப்ளோமா இன் ஜெர்மன் ஃப்ரம் மேக்ஸ்மில்லா பவன், அண்ட் ஹிந்தியில் ராஷ்டிர பாஷா. எப்படி இதெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சுது? ஃபினான்ஷியல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எல்லா இடத்துலையும் எனக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைச்சிது. அதனால தான் ஓகே ஓகே ஓகே. நான் எம்ஏ படிக்கும் பொழுது எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க ரீடரா. அந்த அக்கா தான் வந்து என்னுடைய படிப்பை ஸ்பான்சர் பண்ணினாங்க. ஓ ஓ, சசிகலான்னு சொல்லி. அண்ட் ஷி யூஸ் டு டெல் மீ a lot about Christ. ஓகே. அதெல்லாம் யார் அப்பெல்லாம் காதில் வாங்கிட்டது? கரெக்ட், வாங்கிட்டதே கிடையாது. நான் சொல்லுவேன், அக்கா நான் வந்தேன்னா தயவு செஞ்சு நான் கொண்டு வர புக்கு மட்டும் படி, நமக்கு இந்த பைபிள் படிக்கிறது வசனம் சொல்லி இல்லைடா, நான் உன்னை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாட்டு கூட்டிட்டு போறேன், அவர் உனக்காக செபிப்பாருன்னு சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுடு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா இந்த பக்கம் வரவே மாட்டேங்க்கா அப்படின்னு. பட் ஷி வாஸ் குட் அண்ட் ஷி வாஸ் கைண்ட் இனஃப். ஷி சப்போர்ட்டட் மை எஜுகேஷன். அவங்க உதவியோட தான் நான் வந்து எம்ஏ பண்ணி முடித்தேன். அண்ட் ரோட்டரி கிளப்போட உதவியோடு என்னுடைய டிப்ளமா இன் ஜேர்னலிசம் பண்ணினேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சதுனால பிஎட் எம்எட் எம்ஃபில் அதெல்லாம் அப்புறமா. எங்கே வேலைக்கு போனீங்க அங்கிள்? முத நீங்கள் வேலைக்கு போனது? நான் முதல்ல வேலைக்கு போனது 150 ரூபா சம்பளத்துக்கு இமேஜ் இண்டஸ்ட்ரியல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி தேனம்பேட்டில். ஐ வெண்ட் தேர் ஆஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர். ஒரு 2 மாதம் அங்கே வேலை பார்த்தேன். ஓகே. அதற்குள்ளே எனக்கு இந்த எம்ஏல எனக்கு ரீடராக இருந்த அந்த அக்கா, ஷி காட் மீ அ ஜாப் இன் அ ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஐ ஒர்க் ஃபார் அபவுட் 6 years. பல லெவல்ஸில் ஒர்க் பண்ணினேன். கிண்டர் கார்டன் டீச்சர் ட்ரெயினராக இருந்தேன். அப்புறம் ஐ டிசைன்டு ப்ரோக்ராம்ஸ் இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃபார் டீச்சர்ஸ் ஆஃப் ஹையர் கிளாஸஸ் ஹூ வர் குட் இன் தேர் சப்ஜெக்ட் பட் நாட் குட் இன் இங்கிலீஷ். ஸோ அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் தேர். ஐ வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி இன்ட்ராக்ட் கிளப், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு, இது மாதிரி நிறைய பொறுப்பில் இருந்தேன். அந்த ஸ்கூலில் ஒரு லாங்குவேஜ் லெபார்டரி இருந்தது, அதனுடைய இன்சார்ஜாக இருந்தேன். 2வதுலேருந்து 11வது வரைக்கும் எல்லா கிளாஸுக்கும் போவேன் வருவேன். அது மாதிரி அசைன்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ அந்த 6 years அந்த ஸ்கூலுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஓகே. என்னுடைய விஷுவல் டிசபிலிட்டி எனக்கு ஒரு தடையாகத்தான் இருந்தது. அதனால I don't know what the management thought. I was kept in the periphery. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் they were moving forward. அப்போ one of my friends over there, he said, "Hey, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா கூட you move out. Because எங்களுக்கே உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குடானாரு." Around that time Teachers Recruitment Board, TRB, Tamil Nadu government, 1988, that was the first time they conducted an interview.
ம் ம் அந்த தட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். ம் ம் அந்த ரெக்ரூட்மெண்ட்ல ஐ காட் செலக்டட். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டின் மூலமாக ஐ காட் மை பிளேஸ்மெண்ட் அஸ் அ பிஜி அசிஸ்டன்ட். ம் என்னுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அங்கே வந்து இனிஷியலி வாஸ் இன் பள்ளிகொண்டான். சரி ஓகே. அங்கே ஒரு 2 மாதம் இருந்தேன். ம் அதுக்கப்புறம் ஐ காட் a ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு சென்னை. ஓகே. சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி குன்றத்தூர். குன்றத்தூர் ஓகே. 1989 2017 ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் அதே பள்ளிக்கூடம் தான். ஓகே ஓகே. அடுத்ததாக உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறது, நம்ம இந்த திருமண காரியங்கள் பிள்ளைகள் இந்த இதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் நிச்சயமாய் ஆண்டவரை அறிந்தவர்கள் கிடையாது, நல்லாவே தெரியுது. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரசிக்கப்பட்டாங்களா? இனிஷியலி ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட். நீங்கள் தான் முதல்ல நான் தான் முதல்ல ரசிக்கப்பட்டீங்க. அது எந்த வயசில் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க அங்கிள்? அது ஒரு தனி படலம். தனி படம் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒர்க் பண்ணின ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னேன் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு, ஆமாம் ஆமாம். அந்த ஸ்கூலில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்கூலில் போய் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகும் பொழுது எல்லாரையும் கிரீட் பண்ணினா காலையில் நான் பொதுவாக நம்ம குட் மார்னிங் சொல்லுவோம். அவங்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாங்க. நமக்கு அது பக்குன்னு இருக்கும். என்னடா இது பழக்கம் இல்லாதது. அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லும்போது சில நேரத்தில் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் எனக்கு. என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சார். ஹி வாஸ் அ டீச்சர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஓவர் தேர். He became a good friend of mine. Good friend மட்டும் இல்லை, he was a good counselor of mine. எனக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். எது செய்யணும் செய்ய வேணாண்டா சொல்லுவார். ரொம்ப பாசமாக என்னோட இருப்பார். பல மத்தியானங்கள் அவர் வீட்டில் தான் சாப்பிடுவேன். அவர் வந்து எங்கள் வீட்டில் கெசட் பிளேயர்லாம் கிடையாது. அவர் கிறிஸ்டியன் கெசட்ஸும் பிளேயரும் கொடுத்து போய் கேளுடாம்பாரு. நான் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கிறிஸ்டியன் கெசட் ஒரு பக்கமாக வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருந்து சினிமா பாட்டு கெசட்டை வாங்கி அதை போட்டு கேட்டு 2 நாளுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான். அவ்வளவு தரமான ஒரு ஹிப்போக்ரிட்டா நான் இருந்தவன். அண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இட் வாஸ் 1983 நினைக்கிறேன், அரவுண்ட் டிசம்பர். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் ஈவினிங் he called me home. வா வீட்டுக்கு வந்து கேக்கெல்லாம் சாப்பிட்டு போ, வா we'll have a game of chess அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் வீட்டுக்கு செஸ் விளையாடலான்னு போனேன். விளையாடி முடிச்சிட்டோம், சாப்பிட்டாச்சு. கிளம்பும்போது ப்ரே பண்ணலாமான்னாரு. நமக்கு அங்கே தான் சிக்கலாகவே இருந்தது. சரி ரைட்டு, மூஞ்சில் அடித்த மாதிரி நோ ஐ டோன்ட் நீட் இட்னு சொல்ல முடியாது. ஐ said okay we'll pray. அந்த மனுஷன் சின்சியராக எனக்காக ப்ரே பண்ணினார். எனக்கு that moved me because he knows anything and everything about my family. மேலோட்டமா ஜெபிச்சுட்டு போயிருக்கலாம் சூப்பர்ஃபிஷியலா. No, he did not do it. He was moved with compassion as the Lord many a time has been. ஸோ அந்த மனதுருக்கம் அவருடைய ஜெபத்தில் தெரிஞ்சது. நானும் அவரோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியாத ஏதோ நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியுது. என் மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்த பிறகு எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைச்சது. அந்த நிம்மதியை நான் இன்னி வரைக்கும் விவரிக்க எனக்கு வார்த்தைகள் கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ண அனுபவம் கிடையாது? அந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியாது? அதெல்லாம் தெரியாது. அப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸ்கூல் டேஸில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும். நாங்களாம் பின்னாடி ரோல உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போமே தவிர we were never involved in whatever was happening in the front. ஓகே. ஸ்கூல் ப்ரேயராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். பட் இட் மேட் நோ டிஃபரன்ஸ் இன் மை லைஃப். அதே மாதிரி படித்ததும் கிராஜுவேஷன் வாஸ் இன் அ கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். தட் டு டிட் நாட் கிரியேட் எனி இம்பேக்ட். பட் திஸ் மேன்ஸ் ப்ரேயர், இவருடைய ப்ரேயர் மூவ்ட் மீ அண்ட் ஐ ப்ரேட். எனக்கு அந்த கிடைச்ச அந்த 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 சமாதானம், தட் இஸ் ப்ரைஸ்லெஸ், தட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். நான் நினைச்சேன் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா சரி இந்த சமாதானத்தை நம்மளால தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு. இட் வாஸ் அ மிஸ்கான்செப்ட்.
இப்போ ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கிறதுக்கு யாராவது சொன்னாங்களா இல்லை நீங்களா டிசைட் பண்ணீங்க? அந்த நண்பர் எனக்கு சஜஸ்ட் பண்ணினாரு, இப்போ பண்ணலாமேப்பா அப்படின்னாரு. ஓகே இட் வாஸ் a suggestion. I took it. ஞானஸ்தானம் எடுத்தேன். ஓகே வீட்டில் யாருக்கும் தெரியாது ஃபார் அ லாங் டைம் தட் ஐ ஹேட் டேக்கன் பேப்டிசம் அப்படிங்கிறது. ஓகே தெரிய வந்த உடனே எங்கள் அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியேடா, நாளைக்கு நான் செத்தா கூட எனக்கு வாய்க்கரிசி நீ போட முடியாது, என் பாடியை கூட நீ தொட முடியாது, இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சர்ச்சுக்கு போவேன். ஆனால் சர்ச்சில் இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் உட்காரது பெரிய அனுபவம். ஓகே அதுவும் we were not used to it. கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ரிட்டர்ன் டு மை ஓல்டு வேஸ். பள்ளிக்கூடத்தில் யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன் மட்டும் கரெக்டாக. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும் இல்லையா, கண்டிப்பா அப்படிங்கிறதுக்காக. பட் ஐ வாஸ் வாட் ஐ வாஸ். மாற்றம் உள்ளிருந்து வர வேண்டும் என்பதை அப்பொழுதும் நான் புரிந்து கொள்ளவில்லை. என்கிட்ட அந்த ஞானஸ்தானம் கொடுக்குற அந்த போதகர் கூட கேட்டார், தம்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உங்கள் பேர் என்னன்னு மாற்றிக்க போகிறீங்கன்னா, பேரெல்லாம் மாற்றிக்கிற மாதிரி இல்லையா, இதே போகிறோம். இல்லை தம்பி கிறிஸ்டியன் பேர் என்னாரு. ஐயா நான் அப்படிலாம் யோசிக்கலை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது தான் இந்த வேதம் சொல்கிறது என் ஃப்ரெண்டு சொன்னார். அப்படின்னா நான் ஏன் பேரை மாற்றிக்கணும்னு கேட்டேன். சரி தம்பி நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணலை, அப்படியே வச்சுக்குங்கன்ட்டார் அவரும். ஓகே, ஞானஸ்தானத்துக்கு பிறகு உங்களுடைய லைஃப் பழைய மாதிரி தான் இருந்துச்சு, எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க? ஆமாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது என்னுடைய மிஸ்கான்செப்ட் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா இந்த சமாதானம் எனக்கு கிடைக்கும், இது இருந்ததுன்னா ரைட்டு, எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் பட்ட பாடுகளில் கடைசியில் இழக்க வேண்டியது ஒன்று சமாதானம். அதையும் ஒரு காலகட்டத்தை நாங்கள் இழந்துட்டோம். யூ கேன் ஏர்ன் யோர் மனி பட் யூ கேனாட் ஏர்ன் பீஸ் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அந்த சமாதானம் எனக்கு கிடைச்சது, அது லாஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் எடுத்த டிராஸ்டிக் ஸ்டெப் தவிர இட் வாஸ் நாட் அ மனமாற்றம். இன்றைய காலகட்டத்திலுமே அந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான தவறான புரிதல் இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. அதாவது எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஒரு பொறுப்பு இல்லாமல் சுற்றுற ஒரு வாலிபனுக்கு கால் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணிட்டாக்கா கால் கட்டு போட்டால் சரியாயிருவான் அப்படின்னா அவன் சரியாகிறானா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த பொண்ணு இவனோட சேர்ந்து பாடுபட ஆரம்பிக்கும், அவ்வளோதான் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ஞானஸ்தானம் எடுத்த நிறைய பேரோட ஆண்டவர் சேர்ந்து பாடுபடுறாருன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். அதாவது ஞானஸ்தானன்றது ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரிப்பென்ட், மனஸ்தாபப்படணும். நான் இப்படி பட்டவனா இருக்கேனே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பார்க்கணும். என்னுடைய பாவ வழிகளை விட்டு திரும்பி நான் தேவனோடும் ஆண்டவரோடும் ஒப்புரவாகி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ரட்சகர் என்பதை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்தா இட் மேக்ஸ் சென்ஸ், நாட் அதர்வைஸ். இப்போ ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கும்போது அந்த சர்ச்சில் அப்போது உங்களுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து டீச் பண்ணது அதெல்லாம் அப்போது இருந்ததா? இல்லை இல்லை, எதுவும் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நீங்களும் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கேட்கல? நோ. சரி, இப்போ இந்த காலங்கள் கடக்கும்போது எப்போ உங்களுடைய லைஃப்பில் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த பழைய காரியங்கள் தான் இருந்தது, எதுவும் மாற்றம் வரலை. ஸோ உங்கள் லைஃப்பில் அந்த மாற்றம் அப்படின்னு வந்த அந்த சீசன் எப்போ, அது எந்த காரணத்தின் நிமித்தமாய் அந்த மாற்றம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடம், ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிற விதங்களை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த ஆரம்பத்துக்கும் இப்போத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆண்டவர் எங்கேயோ வடிவமைச்சு ஒரு அழகான பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் எந்த இடத்துல ஆண்டவர் அந்த என்கவுண்டர் பண்ணாரு? நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகிறேனே. ஓகே. 1971 ஐ மெட் வித் மை ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட். அதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சுமார் 1 டஜன் விபத்துகளை பார்த்துருக்கிறேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் மேஜர் ஒன்ஸ் தான். 1985 நினைக்கிறேன், நானும் எங்கள் அப்பாவும் மடிப்பாக்கம் போயிருந்தோம். மடிப்பாக்கத்தில் போய் பஸ்லேருந்து இறங்கினோம். இறங்கின உடனே ஓடி ஒரு ஆள் பஸ்ஸில் ஏறினார். ஏறினோடனே பஸ் மூவ் ஆகும்போது அந்த பஸ்ஸோட பேக் சைடு இருக்கு பார்த்தீங்களா, அது பஸ் ரைட்டில் டேர்ன் ஆக அதனுடைய பேக் போர்ஷன் பக்கமாக என்னை இடிச்சு தள்ளிடுது.
நான் கீழே கொட்டி வச்சிருந்த அந்த ப்ளூ மெட்டல் அந்த கருங்கல் ஜல்லி மேலே விழுந்தேன். ம். விழுந்து எழுந்த உடனே அடுத்த பஸ் வந்து திரும்ப என்னை தள்ளி விட்டது. இந்த தடவை என்னால் எழுந்திருக்க முடியல. எப்படியோ தடுமாறி என்னை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து போய் செக் பண்ணினா என்னுடைய வலது இடுப்பிலிருந்து என்னுடைய வலது தொடை எலும்பு விலகி உடைந்திருந்தது. இட் வாஸ் எ டிஸ்லொகேஷன் அண்ட் ஃப்ராக்சர். அப்போ அப்பா கூட இருக்காரு. அப்பா கூட இருந்தாரு. சரி, கொண்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டாரு. மாவு கட்டு போட்டாச்சு. ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ம். என் தங்க அப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க, மியூசிக் காலேஜில். ம். ம். அவங்களுடைய டீச்சர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரின்னுட்டு அவங்க ஷி ஹர்ட் ஆஃப் மை ப்ளைட் அண்ட் ஷி அரேஞ்ச் ஃபார் மை சர்ஜரி இன் இசபெல்ஸ் மயிலப்பூர், ம். 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 இசபெல்லா ஹாஸ்பிட்டலில். ஓகே. ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆச்சு. சர்ஜரிக்கு முந்தின நாள் டாக்டர் சிடி அழகப்பன், ம். அவர் தான் அப்போ ஆர்த்தோபெடிக் சர்ஜன் அந்த ஹாஸ்பிட்டலில். ஹி கேம் வித் தி அனஸ்தட்டிஸ்ட் ஃபார் அ ப்ரிவ்யூ. ஓகே. முந்தின நாள் ஈவினிங் வந்து பார்த்தாரு. விறுவிறுக்க நான் அந்த கட்டில் ஓரத்தில் படுத்திருந்தேன், ம். ஃபேனுக்கு அடியில் படுக்காம. ஸோ அவர் என்ன சொன்னார், ஐ திங்க் தட் வாஸ் 4th day ஆஃப்டர் தி ஆக்சிடென்ட், 4th day 5th day. ஸோ நர்ஸ் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா அந்த தம்பியை பாருங்க எப்படி படுத்திருக்கிறாருன்ட்டு, கொஞ்சம் இந்த ஓரத்துக்கு அவரை படுக்க வைங்கம்மா அப்படின்னு சொன்னார். அந்த நர்ஸ் வந்து என்னை தூக்கிறதுக்கு முன்னால நான் என்னுடைய இடுப்பை தூக்கி நகர்ந்து வந்து படுத்தேன். அவர் கொஞ்சம் யோசிச்சாரு, தம்பி உங்களுக்கு தானே என்ன ஆப்ரேஷன்? ஆமான்னு. அப்புறம் நீங்கள் இடுப்பு தூக்கி நகர்றீங்க, நீங்கள் திரும்பி அந்த எண்டுக்கு போங்கன்னாரு. திரும்ப அந்த எண்டுக்கு போனேன். தம்பி உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், ஒரு 2 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு போங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு யூ கேன் கோ பேக் டு ஒர்க் அப்படின்னாரு. தட் வாஸ் த மிரக்கிள். பட் நமக்கு அப்போதெல்லாம் அது மிரக்கிள்னு தோணலை. தட் வாஸ் நேச்சுரல் ஹீலிங் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெண்ட் பேக் டு ஸ்கூல். எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டுடைய மிஸ்ஸஸ், ஷி வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவங்க வந்து இங்கே வாடா அப்படின்னாங்க. அக்கான்னு, தம்பி நான் உன்னை கேட்கட்டா? கேளுங்கான்னு. தம்பி உன்னை யாராவது கட்டாயப்படுத்தி நீ ஞானஸ்நானம் எடுத்தியானாங்க. இல்லைக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் தம்பி இப்படி வாழ்ற? யூ கேனாட் சர்வ் 2 masters. இல்லை, ஆற்றுல ஒரு கால் வச்சிருக்கிற, சேத்துல ஒரு கால் வச்சிருக்கிற, ஒரே நேரத்தில் 2 படகுல சவாரி பண்ண முடியுமாடா தம்பி? யோசிச்சு பாருடா. தம்பி ஆண்டவர் நல்லவர் தான், அவர் பொறுமை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஆண்டவருடைய இன்னொரு பக்கத்தை உனக்கு சொல்லணும்டா தம்பி. அவர் வைராக்கியம் உள்ள ஒரு தேவன். அவருக்கு உண்டான மகிமையை அவர் வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். தம்பி அவர் உன்னை தொட்டத்துக்கு நீ 4 மாசம் படுத்தியே ஒரு அப்புனா தாங்குவியாடான்னு கேட்டாங்க. அப்போதான் பயம்னு ஒண்ணு வந்தது. என்னடா பண்றது, தேவையில்லாம இவர்கிட்ட நம்ம வம்பு விலைக்கு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி. இல்ல அப்ப ஞானஸ்தானம் எடுத்ததே தப்பு பண்ணிட்டோமோன்னு அப்படி ஏதாவது யோசிச்சீங்களா? அப்படியெல்லாம் தோணலப்பா, அப்படியெல்லாம் தோணல. என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன், அவங்க அப்பா he was the pastor of a church. He was pastoring a church எங்க தெருக்கோடியில. ஸோ ஃபர்ஸ்ட் பெல் அடிச்ச உடனே பையன் வந்துடுவான், கூப்பிட்டு போயிடுவான், முடிச்ச உடனே கொண்டு வீட்டில் விட்டுருவான். எங்க போறேன் எங்க வரேன் யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே. ரொம்ப சீக்கிரட்டா நடந்துட்டு இருந்தது. இப்படித்தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நெக்ஸ்ட் டு 0 இல்லையா? தட் இஸ் ஹவ் இட் வாஸ். 1990 ஐ மெட் தமிழ்ச்செல்வி கோயம்புத்தூர்ல. என்னுடைய பெற்றோருடைய அனுமதியோடு, அவளுடைய பெற்றோருடைய விருப்பத்திற்கு மாறாக என்னுடைய திருமணம் சர்ச்சில் எல்லாம் நடக்கல, ஒரு கோவில்ல நடந்தது. ஓ, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல? அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல மட்டும் இல்லை, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. நானும் அப்போ ஒன்றும் பெரிய கன்வின்ஸ்டு கிறிஸ்டியன் கிடையாது. ஓ, அவங்க கிறிஸ்டினா? இல்லை கிடையாது. அவங்களும் கிறிஸ்டியன் கிடையாது. ஓகே ஓகே. அவங்க சொன்னாங்க நீ அங்கே போ, நான் இங்கே போய்க்கிறேன் நாங்க. அதான் டீல். ஓகே. பட் வெரி சூன் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டனோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவளும் ஞானஸ்தானம் எடுத்தா. புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? புரியுது. ஞானஸ்தானத்துடைய அருமை பெருமை தெரியாம. சரி அப்படின்ட்டு அவளும் ஞானஸ்தானம் எடுத்தா. 91
மகள் பிறந்தாள். அந்த நாட்கள்லாம் நாங்க வி மூவ் டு மாங்காடு ஃப்ரம் அண்ணாநகர். ஏன்னா ஸ்கூல் குன்றத்தூர் அப்படிங்கிறதுனால ஓகே ஓகே. சண்டேஸ் வந்து பெருசா டிவிஸில் நல்ல ப்ரோக்ராம்ஸ் போட்டால் நாங்கள் வீட்டில் இருந்துடுவோம். சொந்த பந்தங்கள்லாம் வந்தோன்னா வீட்டில் இருந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் வந்து ஒன்று டிஸ்டன்ஸு, ஓகே, மங்காடுலேருந்து போனோம் அண்ணா நகருக்குன்ட்டு. ரெண்டாவது அடுத்த வாரம் போய்க்கலாம்ல, இந்த சொந்த பந்தங்கள் நம்ம வரும்போது இல்லைன்னா அவங்க தப்பாக நினைக்க மாட்டேங்களா அப்படின்றதெல்லாம், தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்கல, தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு தான் யோசித்தோம். ஸோ அப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரேயர் ரூம் செட் பண்ணி அங்கே அவங்கள இஷ்ட தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு தியானத்தில் இருந்து எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நானும் என் மனைவியும் டிவிக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு இருப்போம். பைபிள் ரீடிங் கிடையாது, ப்ரேயர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் மனம் போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதுக்கு இடைப்பட்டதில் 1987 ஜனவரி 2ஆம் தேதி என் தங்கைக்கு கல்யாணம் ஆச்சு. 1986 ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு நபர் அவளுடைய வாழ்க்கையிலே வந்தார். அவர் முன் வந்து அவளை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னதன் நிமித்தமாக என் பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய திருமணம் நடந்தது. அப்ப சொன்னாங்க, தட்சிணாமூர்த்தி முதுகுல குத்திட்டான், ஏன்னா அவனுக்குத்தான் அவரை தெரியும். ஓகே ஓகே. அண்ணன் அண்ணி எல்லாரும் அப்பா அம்மா முதற்கொண்டு சொந்த பந்தம் எல்லாமே சொன்னாங்க. 86 கல்யாணம் ஆச்சு. 86 அவர் வாழ்க்கையில வந்தாரு. 87 ஜனவரி 2ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. 87 டிசம்பர் 24ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தது. ஆடி மாசம் 1ஆம் தேதி என் தங்கைக்கு she suffered a paralytic attack. இடுப்புக்கு கீழே 2 காலும் விளங்காம போச்சு. பிளாடர் கண்ட்ரோலும் கிடையாது, ஏற்கனவே பார்வை கிடையாது, இப்போ பேரலிட்டிக் அட்டாக். எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க, முடிஞ்சது. கல்யாணம் பண்றேன்னு ஒருத்தன் வந்தா, அவனும் கல்யாணம் பண்ணா, ஒரு குழந்தையும் பெத்து கையில கொடுத்தாச்சு, இனி அவனும் ஓடி போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஏன்னா இப்பெல்லாம் நார்மலா இருக்கிற பொன் குழந்தைகள் வாழ்க்கையிலேயே கல்யாணம் மேரேஜஸ் பிரேக். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மல்டிபிள் டிசபிலிட்டி, எவன் உன்னை வச்சு பாதுகாத்துப்பான் அப்படின்னு சொல்லி அவ காது கேட்கவும் பேசிட்டாங்க, எங்க அப்பா அம்மா மனசு நோகவும் பேசிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் பத்தி சொல்லாம இருக்க முடியாது. என் தங்கையை தூக்கி தோல்ல போட்டுட்டு குழந்தைய கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அவங்க வந்து பூந்தமல்லியில இருந்தாங்க. பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல்ல என் தங்கை ஒர்க் பண்ணினா, டிபிஎம் சர்ச்சுக்கு என் தங்கைய வீல் சேர்ல உட்காத்தி வச்சு தள்ளிட்டு வருவார். பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு சஃபாரி ஒன்று போட்டுட்டு பொண்டாட்டி வீல் சேர்ல உட்காத்தி வச்சு குழந்தைய அவன் மடியில கொடுத்து காட்டு பார்க்கறதுக்கு குழந்தையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து சர்ச் சர்வீஸ் முடிச்சு திரும்பி கூட்டிட்டு போவார். எனக்கு பார்த்தா மலைப்பா இருக்கும். எப்படி ஜார்ஜ் உங்களால் இது முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் சொல்லுவார், இல்லை மூர்த்தி, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா உன் தங்கை என்னை விட்டு போயிடுவளா? யோசிச்சுப்பாரு. இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை, அது மட்டும் இல்லை மூர்த்தி, இதை நானா செய்யணும்னு நினச்சேனே என்னால் முடியாது. பட் என்னுடைய பாஸ்ட் வாழ்க்கையை நான் பார்த்தேன்னா எனக்குள்ளாக இருக்கிறவர் தான் என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் என்னை நடத்தி வருகிறார். இட் இஸ் காட், இட் இஸ் கிரைஸ்ட் ஹூ எனேபிள்ஸ் மீ டு லிவ். அதனால தான் என்னால் இப்படி என் மனைவி பிள்ளை இடத்துல என்னால் அன்பு காட்ட முடியறதுன்னு சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் அதிர்ச்சியாகவே இருக்கும். இதெல்லாம் இப்படியெல்லாம் முடியாதுடா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு யோசிச்சுன்ற காலம் போய் ஐ see someone before me living it. கிறிஸ்துவின் அன்பு அப்படிங்கிறத ஒரு மனுஷன் அதை கடைபிடிக்கிறான்றது பார்க்கும் பொழுது ஐ வாஸ் மூவ்ட். நான் அவரோடு ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். அவர் நல்ல வேலையில் இருந்தவர், அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நல்ல போஸ்டில் இருந்தவர். மனைவியையும் குழந்தைய பார்த்துக்கணுங்கிறதுக்காக வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தார். அவரோட நானும் ஊழியத்துக்கு போவேன், நிறையா பாட்டு பாடுவேன்.
ஆனால் வீட்டு பக்கத்துலலாம் ஊழியங்களுக்கு யார் கூப்பிட்டாலும் அவரை கூப்பிட்டா நான் கூட போக மாட்டேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவன் யார் எங்கிருந்து வரான்னு தெரிஞ்சிருச்சுன்னா செய்தி வீட்டுக்கு வந்துடும். ஓகே. அது மட்டும் இல்லை, உடனே நம்ம ஆட்கள் ஆரம்பிச்சிடுவாங்க, பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. ஏன்னு கேட்டா, ஒரு மனிதன் ஒரு ஜாதியிலோ அல்லது ஒரு மார்க்கத்திலோ பிறக்கிறான் என்று சொன்னால் அது அவன் விண்ணப்பித்து நடப்பது அல்ல. நீங்களும் நானும் ஒரு ஜாதியிலையோ ஒரு மார்க்கத்திலோ பிறக்கிறதுக்கு நம்மளாம் அப்ளை எல்லாம் பண்ணல. கண்டிப்பா. அந்த நேரத்தில் அங்கு ஒரு வேகன்சி இருந்தது, அங்கு தேவன் நம்மை அனுப்பி வைத்தார். ஆனா நம்ம பிறந்த பிறகுதான் நமக்குள்ளாக கேள்விகள் வரணும். நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? முதலாவது என்னை அனுப்பினது யாரு? என்ன நோக்கத்தோடு என்னை அனுப்பி இருக்கிறாரு? இதையெல்லாம் நான் தேடி தொழாவி இதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சேன்னா அதுதான் தி சர்ச் ஃபார் ட்ரூத். அப்போ இவரோட போவேன். வீட்டில் எல்லாம் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு அரசர் புரசெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க, அப்படிதான் சொல்லணும். வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. 95 ஏப்ரல் 11 எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த உடனே டாக்டர்ஸ் ஈவினிங் பீடியாக் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு ஹார்ட் வீக்காக இருக்கு. அதனால நீங்கள் நாளைக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபேமிலி பிளானிங் சர்ஜரி பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ப்ளீஸ் போஸ்ட்போன் இட். ஏன்னா இந்த குழந்தை 90 டேஸுக்கு மேலே இருந்தான்னா அப்புறமா நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னாங்க. இது எனக்கு மத்தியானம் சொன்னாங்க. சாரி, ஈவினிங் இல்லை, குழந்தை பிறந்து ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸில் சொன்னாங்க. ஸோ அன்றைக்கு மத்தியானம் என் தங்க வீட்டுக்காரரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இதையெல்லாம் அவர்கிட்ட சொன்னோம். ஓகே. அப்போதான் சொன்னார், மூர்த்தி, இப்போவும் இட் இஸ் நாட் லேட். இப்போவும் இட் இஸ் நாட் லேட். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, அவர் பார்த்துப்பாரு. ஆமா, நீ இது வரைக்கும் ஓடி ஓடி நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னாரு. நியாயமான கேள்வி அதாங்க தெரிஞ்சது. கண்டிப்பா ஒன்றும் சாதிக்கல. அப்போதான் அந்த நாளில் ஏப்ரல் 11, 1995 அந்த தொட்டில் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு என் தங்க வீட்டுக்காரரோட ஒருமனப்பட்டு ஜெபிச்சேன். ஐ செட், ஆண்டவரே, நான் ஒத்துக்கிறேன், ஐ ஆம் அ சின்னர். நான் பாவி என்பதை 100% ஒத்துக்கிறேன். ஐ ஹாவ் பீன் எ ஃபெயிலியர் so far. நான் எதுலேயும் நான் ஜெயிக்கலை. நான் எப்படியாவது முன்னேறணும்னு நினைச்சேன்னா எல்லா இடத்துலையும் சுவரா தெரியுது, மோதி என் தலைதான் ரணமாக இருக்க தவிர ஐ ஹவ் நாட் அச்சீவ்ட் எனிதிங் இன் லைஃப். ஐ ஆம் அ ரோலிங் ஸ்டோன். நான் மனம் திரும்பி ஆண்டவரே உண்மை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறேன், இன்னைக்கு ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ் டேக் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். என் பையனுக்கு நீங்கள் வாழ்வு கொடுத்தீங்கன்னா உமக்கு சித்தமானால் என் காலத்திற்கு பிறகு அவன் உம்முடைய திருப்பணியை எடுத்து செய்வான். 2, நான் இனிமேல் இந்த உலகத்தானுக்காக நான் பாட மாட்டேன், உம்மை மட்டுமே மகிமைப்படுத்தி பாடுவேன். 3, எங்கிட்ட யாராவது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சாட்சியாக சொல்ல சொன்ன ஒளிவு மறைவின்றி எல்லாவற்றையும் சொல்வேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினேன். இன்னைக்கு என் பையனுக்கு 31 வயசு ஆகுது. Praise God. God has kept his word. ஸ்தோத்திரம். So that is what it is. அன்று தான் I was convinced that there is no alternative to Jesus Christ when it comes to salvation of my soul. இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய ஊழியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ்ட் பிரெக்னன்சி இஷ்யூஸ் என் மனைவிக்கு உண்டாயிற்று. அதுலேயும் டாக்டர்ஸ் தவறாக டயக்னோஸ் பண்ண போய் தவறான ட்ரீட்மெண்ட்னால ரொம்ப மோசமாக போய் அப்போ என் தங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். ஏன்னா என் தங்க வீட்டுக்கு சொல்லிட்டேன், நீ அங்கெல்லாம் இருந்தால் வேலைக்காகாது, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உன்னையும் மனைவியும் குழந்தைகளையும் ஒரு மார்க்கமாக பார்ப்பாங்க, நீ நேரே நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னாரு.
ம். ஸோ என் மனைவி, நான், குழந்தைகள், என் மாமியார். என்ன குழந்தை பிறந்ததுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. ஆமா, எங்க அப்பா கண்டிப்பா. அம்மாவை அண்ணன் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். ம். எங்க அப்பா அம்மா எங்க அக்கா எல்லாம் என்னோட தான் இருந்தாங்க. ம். ம். அப்படியே எனக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம். ம். ம். கல்யாணமானதிலிருந்து அப்பா அம்மா அக்கா எல்லாரும் தொடர்ந்து என்னோட தான் இருந்தாங்க. ம். ம். ஸோ என் தங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா அம்மா அக்காவை அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அண்ட் இங்கே இருக்கும் பொழுது டெய்லி நல்ல ப்ரேயர்ஸ். அப்போ அவர் எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்தாரு. ம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. ம். நமக்கு எதிரடையாகவும் ம். ம். கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து குலைத்து. அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படிங்கிற அந்த வசனம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்கிற அந்த ஓப்பனான இந்த ஸ்டேட்மெண்ட் நான் பைபிள் இந்த ஒரு இடத்துல தான் நான் வாசிச்சுதான் எனக்கு ஞாபகம். ம். ம். ஸோ இதை சொல்லி சொல்லி ஜெபிப்போம். ம். ம். ஜெபிச்சு அதனுடைய விளைவாக என்னதான் டாக்டர்ஸ் மருந்து கொடுத்தாலும் சுகம் அளிக்கிறவர் கர்த்தர் என்பதை அவர் மீண்டும் நிரூபித்தார். ஆமென். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம் இல்லைங்கள, ம். ம். பட் சொல்றேனே ஒரு டாக்டர் தப்பா ட்ரீட் பண்ணினா எல்லாமே தலைகீழ போயிடுறது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அப்போ டாக்டர்ஸ் என்னதான் ட்ரீட் பண்ணினாலும் அதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். கண்டிப்பா. ஆமென். ஸோ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமியாருடைய விசுவாசம் தட்டி எழுப்பப்பட்டது. ம். 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 அவங்க என் மனைவிக்கு அடுத்தது ஞானஸ்நானம் எடுத்தது என் மாமியார். ஓ. எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா செல்விக்கு உடம்பு சரியாச்சுன்னா தயவு செஞ்சு இனிமே இந்த வீட்டில் தயவு செஞ்சு உங்களுடைய பாணியில் இந்த பூஜைகள்லாம் வேணாமா, ம். 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 இந்த தேவையில்லாத இந்த படங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ம். ம். ஸோ இனி இது வீட்டில் இதுவும் அதுவுமா வேண்டாம், ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம், போதும். நீங்கள் இருங்க வேணாம் நான் சொல்லலை. பட் இந்த வீட்டில் நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ண வேணாமான்னு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா சரி அப்படி ஆச்சுன்னா பண்ணிடலான்னாங்க. ஓ, உடனே ஏற்றுக்கிட்டாங்க. அப்படியே பண்ணினாங்க, எல்லாம் வெளியில் போச்சு. ம். ஸோ அப்பா அம்மாவும் தொடர்ந்து எங்களோட தான் இருந்தாங்க. ம். ம். அண்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் அதிகமாக ஆரம்பிச்சது. ம். ம். வீட்டில் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாட்டு ஓடின்னு இருக்கும். ஃபாதர் பர்க்மன்ஸோட பாட்டு, சிஸ்டர் சாரா நரோஜி அவங்க பாட்டெல்லாம் ஓடின்னு இருக்கும். அம்மாவும் கூட பாடிட்டே வருவாங்க. அண்டு அவங்க என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன்டாம. நான் சொல்லுவேன், எனக்கு கிடைக்காத சில அனுபவங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்படிதாம்மா நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் உண்மை நமக்கு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால், இதுதான் வழி நமக்கு தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால், இனி அந்த வாழ்க்கையில் நம்ம நடக்கிறத பற்றி யோசிக்கணுமே தவிர இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் வேலை நடக்காதுமா. இனி எல்லாமே இந்த உலகத்தோடு முடிஞ்சுட்டு போயிடுறது. நீ கண்ணை முடியாச்சுன்னா அப்புறமா யார் உன்னோட இருக்கான்னா அவர் மட்டும்தாம்மா இருப்பார் அப்படிமா. அதெல்லாம் கரெக்டு தான்டா, இன்றைக்கி என்னுடைய ஹார்ட்டை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அவர் தான் இருப்பாரும்பா. இதெல்லாம் டயலாகு, இதெல்லாம் பேசாத. நான் எவ்வளோ டயலாகு கேட்டுட்டு இது மாதிரி எல்லாம். அதனால் நீ உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ என்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுன்னு இருக்கான்னு சொன்னால் நீ ஏன் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது? இல்லைடா ஞானஸ்நானம்லாம் எடுத்தேன்னா அப்புறமா சொந்த பந்தங்கள்லாம் எதாவது சொல்லுவா, நாளைக்கு எதாவது வீட்டில் நல்லது கெட்டதுன்னா உங்கள் அண்ணாமாரெலாம் எதாவது பேசுவாடா. நான் சொன்னேன், இந்த பாருமா நீ அன்னைக்கு சொன்னேன் நான் உனக்கு வாய்க்கரிசி எல்லாம் போட முடியாதுன்ட்டு, நீ இருக்கிற காலம் வரைக்கும் உன்னை பார்த்துக்கிறேன்னா அது போறாதா? நீ போன அப்புறம் உனக்கு வருஷா வருஷம் திதி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இருக்கிற காலத்துல உன்னை பட்டினி போட்டுட்டு. ஸோ நீ இருக்கிற காலத்துக்கு நாங்க உன்னை பார்த்துக்கிறோம். நீ உன்னுடைய பிற்காலத்துக்கு நீ இப்போதான் நீயே பிளான் பண்ணிட்டு ஆகணும். இதை நான் உனக்கு பிளான் பண்ணி தர முடியாது. நீ பிற்காலத்துல எங்க இருக்க போற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட இருக்க போறியா அல்லது அவர் இல்லாத கொடுமையான ஒரு இடத்துல இருக்க போறியா? உன் நித்தியத்தை நீ செலவு பண்ண போறியா? நீதாம்மா தீர்மானம் பண்ணணும். ஒரு நாள் காத்தால என்னையும் வைஃபையும் கூப்பிட்டு சொன்னாங்க, டே நான் ஞானஸ்நானம் எடுக்க போறேன்டான்னு.
இங்கே குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய நியூ லைஃப் ஜெம்ஸ் சர்ச், அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அங்கே பிஷப் தயானந்தம் ஐயா அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி ஐயா தான் அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அம்மாவுக்கு அப்போ 83 வயசு. அப்பா. அதுக்கப்புறம் அம்மா எங்களோட ஒரு சில இடங்களுக்கு ஊழியத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க. 85 வயசுல கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்த முதல் குடும்ப நபர். ஓகே. எங்க பக்கத்துல, எங்க வைஃப் பக்கத்துல எங்க வைஃபுடைய அம்மா கர்த்தருக்குள்ளாக அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. எங்க மாமனார்லாம் நிறைய பேசுவார், கேட்பாரு, என்ன அவங்கெல்லாம் நீங்கள் மதம் மாறத்துக்கு உங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துருப்பாளேன்னு. நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரம்மா உங்களுக்கு எவ்வளோ காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு. ஒன்றும் கொடுக்கலன்னார். அப்போ அதுதான் உண்மை. யாரும் காசு கொடுத்தாலாம் மனசு மாத்துறது கிடையாதுப்பா. அவங்களாம் மனசு மாறினா தான் உண்டே தவிர யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியாது அப்படிமே. எங்கள் வீட்டில் அப்படி ஒவ்வொருத்தரா ரட்சிக்கப்பட்டார். எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அப்பா அவருடைய மரண தருவாயில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சார். ஆனால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் ஆன் ஹிஸ் டெத் பெட். நான் ஊழியத்துக்கு போய் திரும்ப வரதுக்குள்ள எங்கள் அப்பாவை எங்கள் அண்ணனும் அண்ணியும் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மேற்கொண்டு ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு இப்போ அவங்க நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது அப்படியே போச்சு. இன்றைக்கு நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே செவிப்போம் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை, அதெல்லாம் இருக்கும். பிகாஸ் லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ், எஸ்பெஷலி கிறிஸ்டியன் லைஃப் இல்லையா. பட் என்னன்னா ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கு, ஒரு ஹோப் இருக்கு, தட் கிரைஸ்ட் இஸ் வித் அஸ். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெயம் நம்முடையது. அது மட்டுமல்ல, இங்க எப்படி இருந்தாலும் நித்திய காலமாய் அவரோடு நிம்மதியா நாம இருக்க போறோம். அங்க நோய் இல்லை, பசி இல்லை, பஞ்சம் இல்லை, பட்டினி இல்லை, எதுவும் இல்லை. எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் அங்க கிடையாது. நான் 1995 இருந்து ஐ ஆம் வித் மிஷன் டு த பிளைண்ட். ஓகே ஓகே. அது பார்வையற்றோர் மத்தியில நடக்கக்கூடிய ஒரு ஊழியம். இன்னைய கணக்கில் இந்தியாவில் ஒரு 20 ஸ்டேட்ஸில் ஒரு 117 ஊழியக்காரர்களை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு பெரிய ஊழியம். அதில் நானும் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போகிறேன். மற்றபடி என் தேவனும் நானும், மை காட் அண்ட் ஐ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் ஊழியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிடி கூட நீங்க பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா, சிடியும் ஒன்று பண்ணியிருக்கேன். ஆமா. நீங்க ஊழியத்துல டிராவல் பண்ணும்போது ஆன்ட்டி எந்த அளவுக்கு ஊழியத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க? ஆன்ட்டி உங்க கூட ஊழியத்துல இன்வால்வ் ஆயிட்டு உங்க கூட வரது அப்படி இருந்தாங்களா? ஆன்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் புல்பிட்ல ஏறினா ஆன்ட்டி முழங்கால் படிக்கிட்டுருவாங்க. ஓகே. புல்பிட்ல இருந்து இறங்குறது வரைக்கும் ஆன்ட்டி முழங்கால தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரேயர் சப்போர்ட் இஸ் a big support for me. It's the strength. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களும் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்றதுனால அவங்க டைம் கிடைச்சதுன்னா என்னோட ஊழியத்துக்கு வருவாங்க. ஓகே. இல்லைன்னா நான் தனியாகவும் போவேன், நண்பர்களோடையும் போவேன், குரூப்பாகவும் போவோம். as situation demands. ஓகே. I travel all over India. ஓகே. சரி அங்கிள், உங்க தங்கச்சி தானே அந்த கர்நாடிக் போய் படிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனால் நீங்களும் அந்த கர்நாடிக் இசையிலலாம் வந்து நல்ல ஒரு முதிர்ச்சி பெற்றவராக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் படிச்சிங்களா? கர்நாடிக் மியூசிக்கில் முதிர்ச்சி பெற்றவன் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அது பொய், சுத்தமான பொய். ஏன்னா தங்க படித்தா அவ கர்நாடிக் மியூசிக்கில் அவ she did her honors. பட் நமக்கு இவங்களோடு இருந்தோம் இல்லையா? ஓகே. என்ன சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படிங்கிற கதை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. எப்படி அங்கிள் நீங்க எல்லா பாட்டையுமே மனப்பாடமா வச்சிருக்கீங்க? வேற வழியே கிடையாது. ஆல்டர்னேட்டிவ். எனக்கு பிரெயில் தெரியாது, நான் கத்துக்கலாம் பார்த்தேன், முடியல. அப்போ எனக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா நான் மனப்பாடம் பண்றதுதான். எப்படி நீங்க ஒரு வாட்டி கேட்டாலே உங்களுக்கு அது பதிஞ்சிருமா? ஒரு வாட்டி எல்லாம் கேட்டாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கல்ல? ஆமா, பல முறை கேட்டா தான் அது பதியும். சரி, பாட்டு ஓகே, பல முறை கேட்டு நீங்க பதிய வச்சுக்கிறீங்க. பைபிள் வசனங்களை வந்து அந்த ரெஃபரன்ஸ் மாறாம, அந்த ரெஃபரன்ஸ் மிஸ் ஆகாம எப்படி? வசனங்கள் வந்து எனக்கு ஐ ஹேவ் an audio bible with me. ஓகே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டெக்னாலஜி has advanced.
so much that இன்னைக்கு நான் மொபைல்ல ம் using a screen reader I can read. ம் 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 இப்போ என் மொபைலில் எடுத்துட்டேன்னா என் மொபைலில் தமிழ் பைபிள் இருக்கு, ஆம்பிளிஃபைட் பைபிள் இருக்கு, கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள் இருக்கு, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கு. ஓகே இவ்வளோ பைபிள்ஸும் வச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஸோ ஒவ்வொன்றும் படிச்சு காட்டும், வசனம் சொல்லி படிச்சு காட்டும். ம் 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 ஸோ அதை திரும்ப திரும்ப கேட்டு தேவைப்பட்ட இடத்துல வீட்டில் அவங்கள படிக்க சொல்லி ம் ம் இது மாதிரி கேட்டு தான் நான் வந்து என்னை ஆயத்தப்படுத்திக்கிறேன். இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணி பண்ணுறீங்க. உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் எத்தனை பேர் அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கு நிறைய பேர் தெரிஞ்சதை வச்சு போகிற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி அங்கிள் செய்திக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? அதாவது சில சர்ச்சஸில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்துடுவாங்க. ஓகே டெக்ஸ்ட் கொடுத்துட்டா வந்து நம்முடைய ஒர்க் இஸ் டிஃபைன்டு ஓகே இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. பட் டெக்ஸ்ட் இல்லாத இடத்துல உட்காந்து ஐ சிட் அண்ட் ஐ ப்ரே. ஓகே ஒருத்தருக்கும் ப்ரேயர்னு சொன்னால் வந்து நான் ரொம்ப ஃபார்மலான ப்ரொசீஜர் எடுக்கிறது கிடையாது. ஆ ஆ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரேயர் இஸ் டாக்கிங் டு காட். ஓகே ஓகே ஸோ நான் நிறைய அவர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். இது இப்போ இப்படி பேசலாமா, இது பண்ணவா, இப்படி கேட்கவா, என்ன டாப்பிக்கில் பேசலாம், இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். மனசில் ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டாகும். அப்புறம் அதை வச்சு அவர்கிட்ட கேட்பேன், இந்த டாப்பிக்கு தான் பேசவா, இப்படி பேசலாமா, இப்படி யோசிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாஸ் உண்டாகும். ஒரு சில வசனங்கள் மனசுக்கு நினைவுக்கு வரும். ம் 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 அடுத்தது என்ன பண்ணுவேன்னா என் டாக்டர்கிட்ட போய் இதை ஷேர் பண்ணுவேன். ஓகே ஓகே பவித்ரா இப்படி இருக்கு, இப்படி ஒரு வசனம் கொடுத்துருக்காரு, இந்த ஆங்கிள் இப்படி பார்க்கலாமா அப்படின்ட்டு. ம் ம் ஸோ அவன் 1-2 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அவ கொடுப்பேன். ம் ம் இது எடுத்துப்பேன். எடுத்துட்டு ஐ லிசன் டு சம் மெசேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜஸ் ஆஃப் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன், மெசேஜஸ் ஆஃப் பாஸ்டர் ராபர்ட் சைமன், கர்மேல் சர்ச்னுட்டு புருஷவாக்கத்தில். ஓகே ஓகே ஸோ அவருடைய மெசேஜஸ் கேட்பேன். அப்புறம் பாஸ்டர் ஜான் மக்கார்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்கார் அமெரிக்காவில், ஹீ டைட் சம் மந்த்ஸ் பேக். ஓகே ஓகே அவருடைய மெசேஜஸ்லாம் கேட்பேன். கேட்டுட்டு நிறைய ஐ அசம்பிளேட், நிறைய உட்காந்து அசை போட்டுட்டு once again I sit in the presence of God and I fully believe. ஓகே என்னதான் நம்ம ஆயத்த ஆமா அது உண்மை அங்கிள். இட் இஸ் கிரேஸ். தயானந்தம் பாஸ்டர் தான் அழகா சொல்லுவாரு, கிரேஸுக்கு என்னடா டெஃபினிஷன் கேட்ட சொல்லுவாரு, காட்ஸ் ரிச்சஸ் அட் கிரைஸ்ட்ஸ் எக்ஸ்பென்ஸ், GRACE. கிறிஸ்து இயேசு தம்மை விலைக்கரையமாக செலுத்தினதன் நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஃபேவர் அப்படிம்பாரு. இட்ஸ் கிரேஸ். உண்மைதான். ஏன் இது சொல்றேன்னா, உண்மையா இன்னி வரைக்கும் எனக்கு பிரெயில் தெரியாதுன்றது எனக்கு பெரிய டிராபேக். எனக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய ஹேண்டிகேப்னு எனக்கு தான் தெரியும். புரியுது புரியுது. பட் அதையும் கடந்து இஃப் காட் இஸ் வில்லிங் டு யூஸ் மீ, ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லைன்ற மாதிரி ஆண்டவர் உங்களை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. அதுதான் சொன்னேன், அதனால தான் அது கிரேஸ்ன்னு சொன்னேன். வயசாச்சு, 67 ஆயாச்சு. சில நேரங்களில் சில பாடல்களுடைய வார்த்தைகள் மறக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வெல் ஹீ ஹெல்ப்ஸ் மீ அவுட். வசனங்களும் அதே போல சில நேரங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் வரா மாதிரி எனக்கு ஒரு அச்சம் உண்டாலும் காட் இஸ் சீயிங் மீ த்ரூ. ஓகே அங்கிள், நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அந்த சிறு வயது பருவத்திலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஈவன் உங்களுடைய ஒய்ஃப் உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறது எல்லாமே சொல்லிட்டீங்க. நான் உங்ககிட்ட கடைசியாக வைக்கிற விஷயம் என்னென்னா, அது ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த சாட்சியை ஏராளமான ஜனங்க பார்ப்பாங்க. இந்த சாட்சியை பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், இதை பார்க்கிறவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து அவங்களுக்கு சொல்கிற மெசேஜ், சில வார்த்தைகள். நம்பர் 1, பிலீவ் இன் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாது வேற வழியே கிடையாது. இம்மையிலும் மறுமையிலும் கிறிஸ்து இயேசுவை விட்டால் நமக்கு வேற நாதி கிடையாது. உண்மையாய் அவரை பற்றி கொண்டு நாம் வாழ்வோமேயானால் he is more than enough. நம்பர் 2,
we need to have hope in life. விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும், வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கை இருக்கணும். Every day is not going to be the same, and that too with Christ. கிறிஸ்து நம் பட்சமாக இருக்கும் பொழுது things will change for the better. அதுதான் நான் யோசிப்பது மட்டுமல்ல, நான் வாழ்க்கையில காண்பதும் கூட. அண்ட் மூன்றாவது, நீங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களோ அதற்கு பன்மடங்கு அவர் நமக்கு உண்மையா இருக்கிறவர். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக, ஆமா, அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக வைக்கக்கூடியவர் அவர். If you take one step forward in faith, he will walk miles with you. இன்னொரு பெரிய விஷயம், நாம எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மனசு திரும்பி, அப்பா நான் பாவிதான், என்னை மன்னிச்சிடுங்க, பட் ஐ வாண்ட் அ லைஃப் வித் யூ அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்பெண்ட் பண்ணி அவரோட ரெக்கன்சைல் ஆயிட்டோம்னு சொன்னா, அவர் கொடுக்கிறார்ல ப்ராமிஸ், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. He is true to his word. இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம எந்த அளவிற்கு நம்ம அவருக்கு கொடுத்த வாக்குக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா அந்த அளவிற்கு அவர் நமக்கு உண்மையா இருக்கிறவர். ஸோ திஸ் இஸ் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருக்காக வாழற இந்த ஒரே வாழ்க்கையை நீங்க அவருக்குன்னு ஒப்பு கொடுத்து வாழுங்க. எத்தனையோ கேள்விகள் வரும், கேள்விகள் வராமல் இருக்கவே இருக்காது, சந்தேகங்கள் வரும், வராமல் இருக்காது. பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது, அதுவும் ஒத்துக்கிறேன். பதில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக போயிடாதீங்க, அப்படியே போங்க, அவரை பின்பற்றி போங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படியே பதில் கிடைக்கலைனாலும் கண்ணு மூடிட்டு அவர் பிடிச்சிட்டு போங்க, நீங்கள் நற்கதி அடைவீர்கள். ஆமென். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரெஷியஸ் டைமை எங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த நாளில் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. பிரியமானவர்களே, அருமையான அங்கிளுடைய சாட்சியை நீங்கள் கேட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு பரிசுத்தவானுடைய சாட்சியோடு கூட சீக்கிரத்தில் மீண்டும் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.